இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு நடக்க இருக்கிற 5வது டெஸ்ட் மேட்ச் வருகிற ஜூலை 31ஆம் தேதி நாளைக்கு நடக்க போகுது. இந்த சூழ்நிலையில நம்முடைய கௌதம் காம்பீரை பத்தி சொல்லணும்னா அவருடைய கேரக்டர் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய ஐபிஎல்லையும் சரி இன்டர்நேஷனல் கேம்லயும் சரி அவர் ஒரு கான்ட்ரவர்சியான ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவார் கண்டிப்பா. இல்ல யாராவது பிரச்சனைக்கு வந்த வம்ப விடமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பதிலுக்கு ஒரு பதிலடி தாக்கல் கொடுப்பாரு. நேற்றைக்கு மேட்ச் நாளைக்கு ஜூலை 31ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம். அப்போ பவுலிங் கோச் இருக்காரு இல்லையா, மோகல் இருக்காரு, மோனே மோகல் அண்ட் கௌதம் காம்பீர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிச்சை போய் பார்க்க போயிருக்காரு. அப்போ அந்த இங்கிலாந்துல நடக்கக்கூடிய அந்த மேட்ச் நடக்கக்கூடிய ஓவல் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிச்சோட பராமரிப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் தேவையில்லாம ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு காம்பீர்ட்ட. இந்த மாதிரி நீங்க போய் பார்க்கக்கூடாது, பிச்செல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு, பொதுவாக இது நடக்கக்கூடியதான். மேட்ச் நாளைக்கு நடக்க போனா ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிச்சை எப்படி இருக்கு, அந்த பிச் பவுலிங் சாதகமா இருக்கா, பேட்டிங் சாதகமா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது மாதிரி காம்பீர் ரஃபா பார்த்துருக்காரு. அதுக்கு அந்த கள பராமரிப்பாளர் பிச் அந்த பராமரிப்பு பண்ணுவார் பார்த்தீங்களா, அவர் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு நம்மளுடைய காம்பீர் உடனே நீங்க இங்க வேலை செய்றீங்க, உங்க வேலையை மட்டும் பார்க்கணும், நாங்க விளையாட வந்திருக்கோம், நாங்க சும்மா ஜஸ்ட் பார்க்குறோம், அந்த பிச்சை போய் நாங்கள் எதுவும் குத்தி சேதப்படுத்தலை, எதுவுமே நாங்கள் பண்ணல, எப்படி இருக்குங்கிறது நாங்கள் மேலாப்பில் பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டி விட்டுருக்காரு. உடனே பிச்சு பராமரிப்பாளர் என்ன செஞ்சிருக்காரு, நான் போய் ரிப்போர்ட்டரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அங்கே போய் ஐசிசியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீங்கள் எங்கேயாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, அதை பற்றி பிரச்சனை, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் தேவையில்லாமல் வாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு காட்டியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உலக அளவில் கிரிக்கெட் ரசிகர்களால் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. காரணம் நம்ம காம்பீர் தான். ஏன்னா ஏற்கனவே கடைசி டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லா பேருமே நம்மள புலி பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசி மேட்ச்ல 5வது டெஸ்ட் மேட்ச்ல நிறைய சாதனைகள் படைக்க இருக்கிறார் சுப்மன் கில் மற்றும் நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் அணியினர். பொறுத்து இந்த மாதிரி பரபரப்பா ரொம்ப காலசாரமா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 5 டெஸ்ட் மேட்ச் அடங்கிய இந்த தொடர்ல நம்மளுடைய இந்திய அணி 5வது டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு இந்த தொடரையே சமன் செய்ய போறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து பார்ப்போம். மீண்டும் ஒரு தகவலுடன்